சிந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து சிவாவுக்கு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து இந்த மாதிரி பொழைச்சி வந்ததுக்கு காரணமே சிந்து தான். சிவா இல்லைன்னா வீட்டுக்கே வந்திருக்க முடியாது. தண்டனை சிவாவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிந்துவை பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மகா செமையாக டென்ஷனாங்க. இந்த சிந்து தான் காரணமா? இந்த சிந்து தான் சிவாவுக்கு இந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு கூட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு ஏன் மகா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னா, ஆமாம் பின்ன சிந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதால இவ்வளோ கஷ்டத்தை என் பிள்ளை அனுபவிக்கிறான். ஸ்னேகா நம்பிக்கை துரோகினா அப்போது சிந்து யார்? சிந்துவும் நம்பிக்கை துரோகி தான். அதனால் ஸ்னேகா வந்து சிவா வாழ்க்கையிலேருந்து போயிட்டால, அதே மாதிரி இந்த சிந்துவும் சிவா வாழ்க்கையிலேருந்து போனாதான் சிவாக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? சிந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட இப்போ கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அன்னபூர்ணி, எனக்கு இந்த ஜென்மத்தில் இவன் மேலே எந்த கரிசனமும் ஏற்படாது. ஏன்னா இவ பயங்கரமான ஒரு ஃப்ராடு. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறமா சீக்கிரமாகவே இவளை சிவா வாழ்க்கையிலேருந்து நான் துரத்துவேன். அது நிச்சயமாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காதம்மா. எப்படியும் வந்து சீக்கிரமாக மாறிடுவா அவன் மனசு. அவள் ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவங்க மாமா. அதை கேட்டுட்டு வந்து சிந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு சிந்துக்கு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே சிந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ சிவா இந்த என்ன சிந்து ஏன் இப்படி இருக்க அப்படி சொன்னோன்னே, இல்லை அத்தை சொன்னது உண்மை தானே, நான் தானே உனக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். ஸ்னேகா உனக்கு துரோகம் பண்ணியிருக்காள், நானும் சேர்ந்து துரோகம் பண்ணியிருக்கேன். அப்போது வந்து நான் மட்டும் நல்லவன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னோடனே, இங்கே பாரு சிந்து, இதை பற்றிலாம் மனசில் போட்டு குழப்பிக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னோடனே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது டாக்டரே, ஸ்னேகா என்ன தான் வந்து சொன்னாலும் சரி, கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால, எக்காரனை கொண்டும் நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு, அது எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். உண்மையிலே நீ என்னை ஏற்றுக்க மாட்டியா? கடைசி வரைக்கும் பொண்டாட்டியே ஆக முடியாதா அப்படின்னோடனே, இங்கே பாரு சிந்து, இதை பற்றிலாம் பேச வேணாம். உனக்கே தெரியும்ல, என்னால் வந்து துரோகத்தை மன்னிக்க முடியாது. அது வந்து ஸ்னேகாவை நான் என்னை மன்னிக்க முடியாது. அதே மாதிரி நீ பண்ணதும் எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? ஆனால் ஒன்று, அவளை என்னால் ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்போவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு மனசுக்கு அழறாங்க. சாரி டாக்டர், உன் வாழ்க்கையை நான் இப்படி பாழாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க சிந்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னபூர்ணி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, எல்லோரும் கோயிலுக்கு போகலாம், வேண்டுதல் இருக்குது, சிவா வெளியே வந்துட்டானா நிறைய வேண்டுதல் நான் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சிந்து இந்த மாதிரி வந்து தீச்சட்டி எடுத்த விஷயத்த வந்து அந்த கோயில் குருக்கள் வந்து சொல்கிறாரு எல்லாருக்கிட்டையுமே. அதை கேட்டு வந்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை சிந்து கிட்டே வந்து கேட்குறாரு, என்ன சிந்து ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு. வேறு எனக்கு வழி தெரியல டாக்டரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிந்து நீ இவ்வளோ பெரிய வேண்டுதலை பண்ணியிருக்கா பாரு, தனி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசு வருத்தப்படுறாங்க. என்ன சிந்து இந்த காலத்தில் போய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து பைரவி போயிட்டு எல்லாமே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு கால் வலிக்குது, நான் உட்காடுறேன், நீ போய் சுற்றிட்டு வா சிந்து அப்படின்னோடனே சிந்து மட்டும் போகிறாங்க. சிவா நீயும் போப்பா கூட அப்படின்றாங்க. சிவா வந்து சரின்னு சொல்லிட்டு கூட போகிறாரு. அப்போ சிந்து வந்து சிவா கிட்ட, சாரி டாக்டரே, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேருமே பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த கோயில் குருக்களை வந்து ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் டாக்டர், இவங்க அன்றைக்கி எனக்காக சொன்னவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் சாட்சி சொன்னாங்கல்ல உனக்காக, பெரிய விஷயந்தான். இவங்க பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன், நிறைய பேர் இவங்களை உண்மை தான் சொல்லுவாங்கன்னு. இல்லை டாக்டர், அவங்க பொய் சொல்லலை, உண்மை தான் சொன்னாங்க. ஏன்னா உன் மேலே நான் எவ்வளோ பிரிய வச்சுருக்கேன்னு அவங்க நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் போயிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டுமா? சரி போ அப்படி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேனே, எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு கிடச்சி தெரியுமா? இப்போ எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அம்மனுக்கு நன்றி சொல்ல தான் நான் வந்தேன். ஓ அதுக்கு தான் வந்தியா? சரி, அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டியே, உன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நான் தெரியுமா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள் சாமி என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, ஆமாம் உனக்கெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுன்னு யார் சொன்னா உங்ககிட்ட? இப்போ இனிமேட்டு தான் உனக்கு பிரச்சனையே ஆரம்பம் அப்படின்றாங்க. இதுக்கப்புறமா ரெடியாக இரு, நிறைய பிரச்சனைங்க உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அது எல்லாத்தையுமே நீ வந்து ஜெயிக்கணும், ஜெயிக்கிற சக்தி உனக்கு இருந்தால் ஜெயிச்சுக்கோ அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஒன்றும் புரியாமல், என்ன என்ன சொல்கிறீங்க சாமி அப்படின்னோடனே, இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.